இன்றைக்கி சவுடு படத்தோட டிக்கெட் அதிகப்படுத்த போகிறோம். இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் அவர் கொடுக்குற டிக்கெட்டை படத்தில் நடித்த எல்லாருமே நம்ம அவரோடு வந்து வாங்கிடுவாங்க. ஸோ இதுதான் டிக்கெட் அதிகப்படுத்துறாரு சார் முன்னாடி பண்ணியிருக்காங்க. வணக்கம், என் பேர் பாண்டி முருகன். இன்னைக்கு சவுடு பிரஸ் மீட்ல கலந்துக்கிறோம். இந்த படத்துல வந்து ஒரு எஸ்ஐ கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். படம் வந்து ஒரு நல்ல மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு படம். அதே மாதிரி மக்கள் வந்து பெண் பிள்ளைங்களை எப்படி பாதுகாக்கணுன்ற கருத்தை இந்த படத்துல நாங்கள் வச்சிருக்கிறோம். இயக்குனர் ஜெயந்தன் அருணாசலம் அவர்கள் பிரமாதமா இயக்கியிருக்கிறாங்க. அதே போல எஸ்பி பகவதி பாலா சார் இதுல கதாநாயகன் நடிச்சுக்கிறாங்க. லட்சுமணன் கண்ணன் அவர்கள் தயாரிப்பாளராக தயாரிச்சிருக்கிறாரு மற்றும் இந்த படத்துல வில்லனாவும் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல எனக்கு வந்து ஒரு எஸ்ஐ கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கேரக்டர் வந்து மக்களிடையே ஒரு நல்ல ஒரு பேசும்படியா இருக்கும். அதே போல இந்த படம் வந்து 90 திரையரங்குல தமிழகம் முழுவதும் வெளியிடுறாங்க. பாண்டிச்சேரி சார்பா நான் வந்திருக்கிறேன். பாண்டிச்சேரியில முருகா தியேட்டர்ல 25/4/2025 அன்று படம் வெளியிடப்படுகிறது. அதை முன்னிட்டு இன்னைக்கு வந்து எங்களுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட் வாங்குறதுக்காக நான் இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த ஜெயந்தன் அருணாசலம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் வந்து பொதுமக்களாகி நீங்கள் அனைவரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தையும் ஒரு வரவேற்பையும் கொடுங்க என்று இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பாண்டி முருகன். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் கள்ளக்குறிச்சி ஜானகிராமன் திரைப்பட நடிகர் பேசுகிறேன். சவுடு திரைப்படம் 18/4 வச்சுருந்தாங்க டேட்டு. ஸ்கூலு பிள்ளைங்களுக்கு சம்மர் டைம் வருது, அதனால் டேட்டு தள்ளி போட்டு இப்போ ஏப்ரல் 25ஆம் தேதி வெளியிடாக போகுது. இந்த படம் வந்து பிரம்மாண்டமான தயாரிப்பு. படம் வந்து அருமையான கண்டென்ட்டு. ரெண்டாவது வந்து கண்ணன் லட்சுமி சார் தயாரிச்சிருக்காங்க. பகவதி பாலா நடிகர் டாக்டர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. நம்ம ஜெயந்தன் அருணாச்சலம் இயக்கியிருக்காங்க. நல்ல குடும்ப சென்டிமெண்ட்டான படம், ஃபேமிலியோடு போய் பார்க்கணும். ரெண்டாவது வந்து 4 பாட்டு இருக்குது. 4 பாட்டும் பக்காவாக இருக்கும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க. இந்த நான் பேசிகிட்டு இருக்கிற யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து அந்த டேட்டு வந்து எந்தெந்த மாவட்டத்தில் வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க, யார் யார் அங்கே எங்கே பண்ணுறாங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வரேன். கள்ளக்குறிச்சியில் வந்து படம் ரிலீஸ் பண்ணலான்னு ஐடியா பண்ணி நான் வந்து பேச வந்திருக்கிறேன். டைரக்டர் வர சொல்லியிருக்காங்க, ப்ரொடியூசர் வர சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து குடும்பத்தோடு வந்து தேட்டரில் போய் பாருங்கள். படம் கண்டென்ட் நல்ல அருமையான கண்டென்ட்டாக எடுத்துருக்கிற ஜெயந்தன் அருணாச்சலம். இந்த அதாவது புது பட்ஜெட் படம்னு சொல்லி யாரும் ஒதுக்கி பெரிய பெரிய படத்துக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இதுக்கும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா, இந்த லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் கண்டென்ட் நல்லா இருக்கு. கண்டிப்பாக குடும்பத்தோட ஃபேமிலியாக போயிட்டு பாருங்க. நான் பேசுகிற யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும். மெயினாக அதாவது படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்பி எடுத்திருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஒரு செத்த நேரத்தில் பார்த்துட்டு நல்லா இருக்கு, உட்காந்து குடும்பத்தோட பாருங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. இதை வந்து நான் வந்து இந்த படத்தில் வந்து எஸ்ஐ கேரக்டராக போலீஸாக பண்ணியிருக்கேன். அருமையான எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நிறைய இதில் வந்து கதாபாத்திரம் நடிகர் நடிச்சிருக்காங்க. போண்டாமணி சார் நடிச்சிருக்காரு, கிளிமுக்கு ராமச்சந்திர சார் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர்கள் நடிச்சிருக்காங்க. 4-5 பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம சாப்பியன் பால் சார் நடிச்சிருக்காரு, வைகாசி ரவி சார் நடிச்சிருக்காங்க நடிகருங்க. கதை அருமையாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் மெயினாக தேட்டரில் போய் குடும்பத்தோடு போய் பார்க்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி தான் படம் இருக்கும். 4 பாட்டுனாலும் பாட்டு, சரியான பாட்டு, நல்ல கண்டென்ட் கதை, இந்த காலகட்டத்துக்கு நல்ல கதை. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஜெயிக்கணும்னா உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, என் பேர் ஜோசியாஸ். நான் சண்டை இயக்குனராக இருக்கேன். இப்போ வந்து இந்த பேட்டி பார்த்தீங்கன்னா சவுடு படத்தில் ஒரு சண்டை பயிற்சியாக வேலை பார்த்துருக்கேன். இந்த படத்தில் மொத்தம் 3 சண்டை காட்சிகள் இருக்குது.
அது 3 சண்டை காட்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அழகாக வந்திருக்கு. அதில் வந்து ஒரு சண்டை காட்சி வந்து சவுக்கு தோப்பில் எடுத்திருக்கோம், ஒரு சண்டை காட்சி முந்திரி காட்டில் எடுத்திருக்கோம், இன்னொரு மூணு சண்டை காட்சி 3 விதமான லொக்கேஷன் எடுத்திருக்கோம். ரொம்ப வித்தியாசமாக அழகாக வடிவமைச்சு கொண்டு வந்திருக்கோம். இந்த சவுடு படம் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி எல்லா தமிழ்நாடு முழுக்க எல்லா திரையிலும் ரிலீஸ் ஆகுது. இதை வந்து நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்கள் இந்த படத்தை பார்த்து வருவீங்க. அதனால் எல்லாருமே தேட்டருக்கு போய் இந்த படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம் நேயர்களே, நான் இசையமைப்பாளர் ஏசி ஜான் பீட்டர் பேசுகிறேன். சவுடு படத்தோட இசையமைப்பாளர். சவுடு படம் வருகிற ஏப்ரல் 25ஆம் தேதி வந்து தமிழ்நாடு எங்கும் எல்லா திரையரங்களும் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் குடும்பத்தோட சிறப்பாக போய் நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் கண்ணன் அவர்கள் வில்லனா நடிச்சிருக்கிறாங்க. அண்டு ஜெயந்தன் இயக்குனர் ஜெயந்தன் அருணாச்சலம் அவர்கள் ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. பாடல்கள்லாம் ஒரு 4 பாடல்கள் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். இதில் நடிச்சிருக்க எல்லா நடிகர்களும் ரொம்ப பிரபலமான நடிகர்களும் நடிச்சிருக்கிறாங்க. படம் அருமையாக வந்திருக்கு. எல்லாரும் உங்களுடைய திரையரங்கில் ஊர்லேருந்தே கூட நீங்கள் பார்க்கலாம். எல்லா தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகுது வருகிற ஏப்ரல் 25. எல்லாரும் மகிழ்ச்சியோடு போய் பார்க்கும்படி உங்கள் எல்லோரையும் நான் விரும்பி நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ஆனந்த். நான் சவுடு படத்தில் ஒரு கதாபாத்திரமாக பண்ணியிருக்கேன். சவுடு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம். இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்த கண்ணன் சாருக்கும் ஜெயின் சார் ரொம்ப நன்றி. கண்ணன் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜெயின் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கதையெல்லாம் எழுதி எஃபெக்ட் போட்டிருக்காரு. நல்லபடியாக தான் இருக்கும் கான்செப்ட்டு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரைம் பற்றி தான். ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் பற்றி, இப்போ நாட்டில் நிறைய பெண்களை பற்றி தான் ஃபுல்லாக போய் நீங்கள் சொல்லலாம். அதை பற்றி கான்செப்டாக தான் இந்த படத்தை பற்றி எடுத்துருக்கோம். நீங்கள் படத்தை போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த படம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஏப்ரல் 25 வந்து ரிலீஸ் ஆகுது. நீங்கள் இந்த படத்தை போய் பார்த்துட்டு தேட்டரில் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு. நீங்கள் போய் பார்த்துட்டு நல்லா ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தான் வந்து பாராட்டு நல்லா நீங்கள் தான் பண்ணி தரணும். அதுக்கப்புறம் அந்த பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து நல்லா ஒரு கதாபாத்திரம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய பேர் நிறைய கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தில் வந்திருக்காங்க. எல்லாம் புது முகமாக தான் வந்திருக்கோம். நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த படத்தை வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என்னோட பேர் ஐஷு. இந்த மூவியில் வந்து செகண்ட் என்ன பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த ஜெயின் சாருக்கும், கண்ணன் சாருக்கும், அந்த பாலா சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து நல்லா மேலாக வர்றதுக்கு அந்த வணக்கம். சவுடு படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஜெயின் சாருக்கும் கண்ணன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து எனக்கு கொடுத்த ரோல் வந்து போண்டாமணி சாருக்கு வந்து பையனாக நடிச்சிருக்காங்க. இது ஃபேமிலியாக பார்க்குற படம் தான். எல்லோரும் போய் சந்தோஷமாக போய் பார்த்துட்டு வாங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுரேந்தர். இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த ஜெயின் சாருக்கும் கண்ணன் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து போய் பாருங்கள். ஃபேமிலி படம் தான் இருக்கும், போய் பாருங்கள். மக்களை நீங்கள் தான் வாய்ப்பு கொடுக்கணும். ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் வந்து ரவீஸ்வரி. நான் சவுடு படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். படம் வந்து வர 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது தேட்டரில். எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள். நல்லா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்கோம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. போய் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பையன் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலியோட வந்து அந்த படத்தை பாருங்கள். சூப்பராக இருக்குது படம். வந்து வர 22ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து பாருங்க படம். இனிய மாலை வணக்கம். நான் வந்து இந்த சவுடு படத்தோட இயக்குனர் ஜெயந்தன் அருணாச்சலம் பேசுகிறேன். இப்போ சவுடு படம் வந்து நம்ம 25ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணுறோம். 25/4/2025 படம் ரிலீஸ் ஆகுது. 90 தேட்டரில் தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது படம். பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்துருக்குது. படம் வந்து ஒரு த்ரில்லிங் மூவியாகவும், ஒரு மக்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கதையை உருவாக்கி படம் பண்ணியிருக்கோம். ஒரு ஊருக்குள்ளே வந்து நிறையா பேர் சாவுறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஹீரோ பகவதி பாலா அந்த படத்தில் என்ட்ராகிறாங்க. அதுபடி மறைந்த பெண்களை காப்பாற்றுறாங்க. அப்புறம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அவருக்கு இணை ஜோடியாக பார்த்திங்கன்னா ஆஷிபா அவர்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம். படத்தில் வில்லன் டீமில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. படத்தில் போலீஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்தில் நல்லபடியாக வந்துருக்குது படம். இசையமைப்பாளர் ஜான் பீட்டர் தான் அந்த படத்தில் இசை பண்ணியிருக்காங்க. 4 சாங் படத்தில்.
சாங் நல்லா பிரமாதமாக வந்திருக்குது. நல்ல இசை அடிச்சிருக்காரு, இசை வெளியீட்டெல்லாம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டர் சார் ஜேசுவாஸ் சார் பண்ணியிருக்காரு. ஃபைட்டு நல்லா வந்திருக்கு. ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா பண்ருட்டி, பாண்டிச்சேரி, மேட்டூர் இந்த மாதிரி பல இடங்களில் வந்து 4 ஃபைட் எடுத்துருக்கோம் படத்துக்காக. படம் சிறப்பாக வந்திருக்குது. கதையும் நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லபடியாக இது பண்ணியிருக்கு. இந்த படம் திரையில் வருது. இந்த படத்துக்காக எல்லாருமே புதுமுகங்கள் நிறையா அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நாங்கள் வந்து இயக்கியிருக்கோம். அதனால் மக்கள் அனைவரும் இந்த படத்தை திரையரங்களை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு மிக அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் கண்ணன் சார் தான் பண்ணிட்டு இருக்காரு. அக்ஷயா ஃபிலிம்ஸில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கண்ணன் சார் அந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க. படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்காங்க, மாஸ் வில்லனாக வந்திருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்டிங்லாம் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. எல்லா நடிகர்களும் படத்தில் வந்து புதுசாக நடித்த மாதிரி தெரியாது, எல்லாருமே நல்லா ஒரு பயிற்சி கொடுத்து நல்லா பண்ணியிருக்கோம். அதனால் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். எல்லாரும் திரையரங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இது வந்து சவுடு படத்தோட ஒரு ப்ரெஸ் மீட்டு. இன்னைக்கு வந்து எல்லா படத்தில் நடித்த நடிகர்கள், தொழில்நுட்ப எல்லாமே வந்திருக்காங்க. படம் வந்து வருகிற 25ஆம் தேதி தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப சிரமம், அதையும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடித்து ரிலீஸ் வருது அவ்வளோ சிரமம். ஸோ அவ்வளோ சிரமத்தையும் முடித்து இன்றைக்கி வந்து எங்களுடைய தயாரிப்பாளர் வந்து படத்தை வந்து ஒரு நல்ல லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தயாரிப்பாளர் கரண் சாருக்கும் இயக்குனர் ஜெயந்தன் அருணாசலத்துக்கும் இந்த நேரத்தில் எல்லா நடிகர் சார்பாக நான் நன்றி சொல்கிறேன். அது இல்லாமல் அவங்க 2 பேருக்கும் இப்போ முதல் படம் ஒன்று பார்த்து ரொம்ப ரசித்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு பெறும். 2வது நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம். அந்த படம் வந்து நார்மலாக வந்து எல்லா படம் கமர்ஷியல் படத்தில் மெசேஜ் இருக்காது, லாஜிக் இருக்காது, மேஜிக் இருக்காம்பாங்க. அதேமாரி இது வந்து ஃபுல்லாகவே வந்து லாஜிக்கோட நல்ல ஒரு மெசேஜ் என்னென்னா, அதாவது ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளைகளை வச்சிருக்கிற பாசத்தினால சில நேரத்தில் வந்து வழி தவறி போயிடுறான். அதனால் சமுதாயத்தில் எவ்வளோ ஒரு பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறதான். கண்மூடித்தனமாக பாசம் வைக்கிறது எவ்வளோ ஆபத்தானது, அதுதான் இந்த படத்தோட மெயின் கதை. ஸோ அந்த கதையை வந்து பிரமாதம் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து நான் வந்து கதை நாயகனாக நடிச்சிருக்கிறேன். ஸோ என்னோட வந்து கதாநாயகியாக வந்து ஆஷிபா, அதுக்கப்புறம் வந்து வில்லனா வந்து தயாரிப்பாளர் கண்ணன் லட்சுமணன் சார், அதுக்கப்புறம் வந்து வைகாசி ரவி அண்ணா, பாலு சாப்பிளி பாலண்ணா, கிளிமூக்கு, ராமச்சந்திரன், சித்திரகுப்தன், அது இல்லாமல் வந்து நிறைய புதுமுக நடிகர்கள், அப்புறம் ஏற்கனவே நடித்த நிறைய நடிகர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து ஷோபிகா அப்படின்னு இன்னொரு ஹீரோயின் வந்து வில்லியா பண்ணியிருக்காப்புல, லைலா அப்படி ஒரு பொண்ணு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனந்த், விமல், பாண்டி முருகன், ஜானகிராமன், அரசு, இப்படி நிறைய மீசை ராதாகிருஷ்ணன், ஜார்ஜி, இப்படி நிறைய அனுகூலசாலி நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து சாங்ஸ் வந்து மிக பிரமாதமாக இருக்கும். ஜான் பீட்டர் சார் சாங் பண்ணியிருக்காரு, மிக பிரமாதம் பண்ணியிருக்காப்புல. வரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாங் வந்து அவரே எழுதியிருக்காரு, இன்னொன்று பூமதி ரம்யா முத்துபாபு ஒரு சாங் எழுதியிருக்காங்க. மிக பிரமாதமாக இருக்குது அந்த சாங்கு. ஸோ 4 சாங்கு 4 வெரைட்டியாக இருக்கும் சாங்கு. அதுமாதிரி ஃபைட் வந்து யேசுதாஸ் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு ஃபைட்லாம். அதெல்லாம் தேட்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ரசம் தெரியும். ஸோ அவர் ஃபைட் அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்காப்புல. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எடிட்டிங் வந்து ராம்நாத் நல்ல ஒரு எடிட்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். நாங்கள் அங்கே ஷூட் பண்ணுறது கதை வேறு, இங்கே எடிட்டிங்கை வந்து ஆர்டராக மாற்றி வேறு மாதிரி பண்ணியிருக்காரு, மாசாக இருக்குது. ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய பேசலாம். இந்த படம் வருகிற 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நான் திரைப்படத்தை நடிச்சிருக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு நல்ல ஒரு திருப்புமுனையாக இருக்கும். அதே போல் வந்து இந்த படம் வந்து நான் பேசப்படும். இது வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கேன், போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்கேன். ஸோ காவல்துறைக்கு ஒரு பெருமை சேர்க்குற மாதிரியே இந்த படத்தில் வந்து நிறைய டைலாக் இருக்கும். ஸோ நல்ல ஒரு அருமையான படம். அந்த படம் வந்து ஒரு 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லா தேட்டரில் படம் பாருங்கள், நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையணும் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த படத்தில் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் எல்லாரும் சார்பாக நன்றி சொல்லி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கண்ணன் லட்சுமணன். இந்த படத்தை நான் தான் தயாரிச்சிருக்கேன். இந்த படத்தோட மெயின் வில்லனாகவும் நானும் நடிச்சிருக்கேன். இது ஃபஸ்ட் படம். எனக்கு படம் நல்லா வந்திருக்கு. பகவதி பாலா சார் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க, ஆஷிபா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு டீம், ஒரு வில்லன் டீம், எங்களோட செட்டில் ஒரு வில்லன் டீம் ஒரு 6 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. கோவை ராஜன், பாண்டி முருகன், கள்ளக்குறிச்சி பர்சன் எல்லாமே எல்லாமே நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாம் புதுமுகங்களும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆனால் புதுமுகம் மாதிரியே தெரியாது. இது இப்போ ஃபஸ்ட் படம் மாதிரியே அவங்களுக்குலாம் தெரியாது. எல்லாருக்கும் நல்லா ட்ரைனிங் கொடுத்து எங்களை வழி நடத்தி கொண்டு போயிருக்காரு டைரக்டர் ஜெயந்தன் அருணாச்சலம் சார்.
இது படம் கொஞ்சம் ஸ்டஃபானதாக முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முடித்தோம். பட் நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. வர 25ஆம் தேதி இந்த மாதம் ஏப்ரல் 25ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். மக்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தரணும்னு எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிறேன். எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் வந்து இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். எங்களோட லைஃப்பை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். அது வந்து நல்ல ஒரு அர்த்தமுள்ள லைஃபாக உருவாக்கி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. ப்ளீஸ். அதான் நன்றி, எல்லாருக்கும் நன்றி.